குமரி மாவட்டம் கருங்கல் பகுதியில் டியூசனுக்கு வந்த 8 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த முதியவர் போக்சோ சட்டத்தில் கைது செய்யப்பட்டுள்ளார். பால்ராஜின் மனைவி வீட்டில் டியூசன் எடுத்து வரும் நிலையில் மின்தடையால் இருட்டில் சிறுமி வீட்டிற்கு செல்ல பயந்துள்ளார். இதனை பயன்படுத்தி கொண்ட பால்ராஜ் சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்துள்ளார். சிறுமியின் தாய் அளித்த புகாரின் பேரில் போக்சோ உள்ளிட்ட 4 பிரிவுகளின் கீழ் பால்ராஜ் மீது வழக்கு பதிந்து கைது செய்தனர். சென்னை வியாசர்பாடி குட்ஷெட் சாலையில் பொதுமக்களை மிரட்டி பணம் பறித்த வழக்கில் 2 போலீசார் கைது செய்துள்ளனர். வியாசர்பாடி சாமந்திப்பூ காலனியைச் சேர்ந்த ஜெய் சாரதி, பிரேம்குமார் ஆகியோர் மீது வழக்கு பதிவு செய்த போலீசார் சிறையில் அடைத்தனர். இவர்களுடன் சேர்ந்து வழிப்பறியில் ஈடுபட்ட 17 வயது சிறுவனை சிறுவர்கள் சீர்திருத்த பள்ளியில் அடைத்தனர். கோவை அன்னூர் அருகே கார் திருட்டில் ஈடுபட்ட ஜவுளி விற்பனையாளர் உட்பட 3 பேர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். குன்னத்தூராம்பாளையம் பகுதியைச் சேர்ந்த விஜயகுமார் என்பவரின் கார் சில நாட்களுக்கு முன் திருடு போனதை அடுத்து காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தார். அப்பகுதியில் பதிவான சிசிடிவி காட்சிகளை வைத்து போலீசார் குற்றவாளிகளை தேடி வந்தபோது கீழ்கதவு கரை பகுதியில் காரில் வந்த அனில்குமார் என்பவரிடம் விசாரணை செய்தனர். அப்போது அவர் அப்பு என்ற கார் டிரைவருடன் சேர்ந்து காரை திருடி திருச்சியைச் சேர்ந்த ராஜாமணி என்பவரிடம் விற்றதை ஒப்புக்கொண்டார். இதையடுத்து 3 பேரும் கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து 5 கார்களை பறிமுதல் செய்தனர். டிசம்பர் 13ஆம் தேதி திருப்பரங்குன்றத்தில் உண்ணாவிரதம் போராட்டம் நடத்த அனுமதி வழங்கி சென்னை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவிட்டுள்ளது. தீபத்தூணில் தீபம் ஏற்ற அனுமதி வழங்க கோரி குறிப்பிட்ட சிலர் உண்ணாவிரத போராட்டத்தை அறிவித்துள்ளனர். இந்நிலையில் உண்ணாவிரத போராட்டத்திற்கு அனுமதி அளிக்க கோரி பிரபு என்பவர் தாக்கல் செய்த மனுவில் நீதிபதி ஸ்ரீமதி உத்தரவிட்டுள்ளார். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.